ரெடி? 2 6. இந்த ஊர்லலாம் ஸ்டார் பேட்ஸ்மேனோ இல்லை ஸ்டார் பவுலரோ வந்தால் பாட்டு போடுவாங்க அவங்க என்ட்ரிக்கு. நைஸ் அப்படின்ற மாதிரி கேப்டனோட ரெஃபரன்ஸஸ். இப்போ என்ன பண்ணீங்க? இல்லை அது சும்மா சிம்புனா மாதிரி கோவப்பட்டேன். விஜயகாந்த் சார் ஏதோ ஒரு இதுக்காக யூஸ் பண்ணிக்கணும், ஒரு எலிவேஷனுக்காகலாம் இல்லை. ஏன்னா நம்ம எடுத்தது ரொம்ப முன்னாடியே. எனக்கு தொண்டை சரியில்லை, இல்லைன்னா சுமாராக தான் பண்ணியிருப்பேன். சரி, இப்ப வீர விளையாட்டு தயாரா? இப்ப நீங்க ஹேண்ட் கிரிக்கெட்னா வந்து டைரக்டா நம்பர் காட்டுவீங்களா இல்ல அப்படி காட்டுவீங்களா? ரெண்டு வாட்டி டேப் பண்ணிட்டு இது. ஓகே சரி, ஆர்டர் ஈவன். எனக்கு புரியல, எனக்கு ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் டாஸ் ப்ரோ. ஓ டாஸ் எப்படி? டாஸ் ஆர்டர் ஈவன். சரி, நான் வந்து ஆட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோம்? இப்போ நம்ம விளையாட போறோம். இப்போ டாஸ் போட போறோம். ஆமா, இப்போ நான் 3 நீங்க 2ன்னா நீங்க தான் பேட்டிங். ஓகே, டோட்டல் எவ்வளவு வருது? ஓகே ரெடியா? அப்ப நான் என்ன சொல்லிருக்கேன்? ஈவன் ஆர்டர் சொல்லிருக்கீங்க. ஆர்டர் சொல்லிருக்கீங்க. ஆர்டர் சொன்னேன். I am the batting. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? சோ பேசிக்கலி ஒரே மாதிரி ஒரே சிம்பல் காமிச்சா, ஒரே நம்பர் காமிச்சா அவுட், இல்லனா we keep going. உங்களுக்கு ரன் அந்த என்ன நம்பர் காமிங்க? ஆமா, 1 2 3 4 5. ஓகே, 5 தான். 6 இது வெச்சுக்கலாம்ல. 6. சரி, ஓகே ஓகே. ரெடி? 2 6 அவுட். சரி, 6 7 டு வின். ஆமா, 7 டு வின். ஓகே, ரெடி? 3. அது 1க்கு கணக்குல தான் வரும். சரி, ஓகே, பரவாயில்ல. சிங்கிள்ஸாவே அடிச்சு ஜெயிக்கலாம். டாட் பாலா வெச்சுக்கலாம். சரி, ஓகே, இதான் 6 ஸ்கோர் 3 அப்போ. ஆமா, ஸ்கோர் 3 முடிஞ்சு போச்சு. வெரி குட், வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஹரிஷ் கல்யாண். சூப்பர். இன்னைக்கு வந்து ஹேண்ட் கிரிக்கெட்லயே ஜெயிச்சிட்டீங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் கிரிக்கெட்லயும் ஜெயிப்பீங்க. ஓபன் பண்ணன்ற மாதிரியா? அதுக்கு ஏத்த மாதிரியா? அதேதான். சரி, எனக்கு வந்து இல்ல ஒன் திங் தெரியும், மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா, ரொம்ப கான்டென்ட் வர்த்தி ஃபிலிம்ஸு. ஆனால் போன வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து மேட்ச் அபேண்டன் டியூ டு ரெயின் மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. 2 முறையுமே ஒரு வாட்டி கொரோனா லாக்டவுன், இன்னொரு வாட்டி ஃப்ளட். ரெண்டுமே கான்டென்ட் ரிச் ஃபிலிம்ஸ். என்னடா இது ஒரு ஹரிஷ் கல்யாணுக்கு இது ஒரு செம்ம மேட்டர் ஆச்சு, இது எப்படி மிஸ் ஆச்சு? பட் ஸ்டில் பார்க்கிங்னா இன்வேரியபிளி அது அங்கே தியேட்ரிக்கல் ரன் பாதிக்கப்பட்டதுனால தான் அது ப்ராப்ளி ஓடிடிக்கு ரெக்கார்ட் ப்ரைஸ் போச்சு. அப்புறம் ஆஸ்கர்ல இல்லை, ஆனால் ஓடிடி முன்னாடியே வித்துட்டாங்க. ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் என்ன சொல்லுவாங்களே, வியூஸ் மினிட்ஸ் சொல்லுவாங்க. பட் பார்க்கிங் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நடுவில் ஒரு வாரம் ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் ரெசியூம் ஆகி 32 days இன்னும் ரன் இருக்குது டோட்டலாக. பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் அதுக்கு அடுத்த வீக் அதோடைய பெர்சன்டேஜ் இஸ் பிகர்ல. ஸோ அதனால வந்து இந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் இல்லை ஒரு மாதிரி ஒரு வில்லம்பு டேஸ்லேருந்து எவ்ரிபடி சீங் யூ ஃப்ரம் ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்தே விட்னஸ் பண்ணி வந்திருக்காங்கல்ல. ஒரு ஹேண்ட்ஸம் ஹங் ஸ்மார்ட் லுக்கிங் கே, ஒரு யங் ஹீரோ. ஆமாம், கே வந்து யங் ஹீரோஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய தட்டுப்பாடு இருக்குது. ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு 10 ரூபா ஷேர் கொடுக்குற ஹீரோஸ்ரா அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு நம்ம தேடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட கதைகளும் எழுதப்படுறதில்ல, இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி பட்டும் படாமல். பட் ஐ எம் ஹாப்பி தட் யூ க்ரோன் டு பிகம் அ லைக் அ பேங்கபிள் ஸ்டார் வேர் ஃபிலிம்ஸ் ஆர் மேட் பிகாஸ் ஆஃப் யூன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு கதை, அந்த கதைக்கு இப்போ எப்படின்னா சில மன்னிச்சிரு தலைவா, ரியலைஸே பண்ணல, சில ஹீரோஸ் வந்து அவங்களே ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ண வேண்டியிருக்கும். ஹரிஷ் அந்த ஃபேஸை தாண்டிட்டார். இருக்கலாம் மேபி சில பிகர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது இருக்கலாம். பட் யூஆர் அட் அ ஃபேஸ் வேர் ஹரிஷ் கல்யாண் டேட்ஸ்னா அதுக்கு தயாரிப்பாளர் வராங்கன்றது இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான். இந்த சிச்சுவேஷன் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு கட்டமாக தானே வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ டுக் ஸோ மெனி இயர்ஸ் டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு படாத பாடுபட்டு. இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெரிய ஸ்ட்ரகிள் தான் அது. அது சும்மா ஒரு சிம்பத்திக்காக நான் அப்படியே உட்காந்து அப்படிலாம் சொன்னாலும் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் மீன் பண்ணுறது வந்து ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் எவ்வளோ இன்னைக்கு சும்மா அப்படியே போய் வெளியே நம்ம கேட்டோம்னா ஒரு வாட்டசாட்டமாக நல்லா ஒரு எனர்ஜியோட நான் சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவனுக்கு நீங்கள் பேசுறது புரிஞ்சா போதும். ஸோ அதான் ஒரு கட்டமாக தாண்டி வரும்போது தான் நிறைய லைக் கற்றுக்க முடியுது. சினிமாவை பற்றியும் அதை சுற்றி இருக்கிற பிஸ்னஸ் பற்றியும். இப்போ சினிமா அப்படின்னா இப்போது நமக்கு ஆர்ட்டாக எல்லாமே தெரியுமா? அப்படிலாம் தெரியாது. ஒன்று கற்றுக்கிட்டு வரோம். பிஸ்னஸாக இப்போது நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக நமக்கு என்ன இருக்குது, நம்மளை வச்சு என்ன ஜோனில் அவங்களால எடுத்தால் அவங்களுக்கு ஒரு இது பெனிஃபிட் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது
இப்போ வந்து அது அது வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக இந்த ஒரு கிராஃப் சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படி இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு இப்போ. ஸோ அது அதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி தான். ஸோ இப்போ பார்க்கிங் வந்துச்சு 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு படம் வருது. ஸோ அது ஒரு ஒரு ஸ்பேஸ்ட் அவுட்டாக அதுக்குன்னு ரொம்பவும் ஸ்பேஸ்ட் அவுட்டாக பண்ண முடியாது. பட் சில நேரம் நம்ம ரிலீஸ் வந்து நம்ம கையில் மட்டும் இல்லை. அது இப்போ ஒரு ஓடிடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மற்ற படங்கள் வர்றதை பொறுத்து இருக்குது. ஸோ சில நேரம் அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஐ எம் ஹாப்பி தட் நீங்கள் சொன்னது இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் என்னை நம்பி படம் பண்ண வராங்க. சரி இவரை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்றது அந்த ஸ்டேஜுக்கு இப்போ வந்தது வந்து சந்தோஷமாக இருக்குது. இல்லை ஒரு மாதிரி ஆடிஷன் பரிதாபங்கள் நாட்கள் தான் ஞாபகம் இருக்கு. ஆடிஷன் பரிதாபம் இருக்கு. சரி பட் ஆனால் ஒரு 10 பசங்களை ஹரிஷ் கல்யாண் என்ன ஸ்மார்ட்டாக இருக்காம்பான்னாச்சு, ரொம்ப ரேசிஸ்டாக கலரை பற்றி மட்டும் பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். பட் ஒரு ஃபிசிக்காலிட்டி இஸ் ஆல்சோ கன்சிடர்ட்ல. எல்லாரும் ஒரு ஹீரோக்கும் ஒரு ஸ்டாருக்கும் ஒரு ஆக்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் சொல்கிறேன். ஏர்லி ஸ்டேஜஸில் எதுவுமே தெரியல, அதுதான் உண்மை. அதனால அடிபட்டாலும் அது இதுதான் அடியா அப்படின்ற மாதிரி, வலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அடே அடிபட்டுருக்குடா தொடரா அப்படின்ற மாதிரி ரத்தம் வருதுன்ற மாதிரி. ஸோ அது ஒரு எவல்யூஷன் தான். எப்படி சொல்கிறது, ஆரம்ப காலத்தில் ஆடிஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆடிஷன்னா எப்படி சொல்கிறது, நம்மளை வந்து கூப்பிட்டுவாங்க பார்ப்பாங்க, சரிப்பா நான் சொல்கிறேன் அப்படின்வாங்கல்ல. அந்த சரிப்பா சொல்கிறேன்னு என்ன மீனிங்னே தெரியாது. கூப்பிடுவாங்களா இல்லை இல்லைன்றாங்களா, இல்லை இது நமக்கு செட் ஆகாதுன்றாங்களா, இல்லை நீ சரியில்லைன்றாங்களான்ற மாதிரி தெரியாது. அது ஒரு படம் பூஜை போட்டு டேக் ஆஃபே ஆகலை. ஓகே, ஒரு படம் ரிலீஸ் அது ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இன்னும் பாக்ஸ்லேயே இருக்குது. அது நான் சொல்கிறது முன்னாடி 13-14 உங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஹீரோ ஆக்குறேன்ப்பா அந்த மாதிரி கேங் அந்த மாதிரிலாம் வரல. வாவ், ஹரிஷ் கல்யாண் இஸ் வெரி லக்கி காய். இல்லை அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, அது தேவைப்படலை. பட் ஏன் ஆக்டிங் சும்மா எப்போ ஸ்டார்ட் ஏன் பண்ணக்கூடாது? இல்லை பண்ணாத்தல எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? எவ்வளோ கிராஃப்ட் இருக்குல்ல. அதான் மியூசிக்கு சினிமா வாஸ் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் இதெல்லாம், ஆர்ட் ஸ்கூல்லேருந்து டான்ஸ் இதெல்லாம். இன்ஜினியரிங் வல்லவன் மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஃபுல் கல்ச்சுரல்ஸ்ல லா பார்க் கல்ச்சுரல்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. பட் எஸ் ஸ்கூல் மியூசிக் டான்ஸ் ஸ்கிட் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த டைட்டில் ஓகே, அதெல்லாம் நம்ம சினிமாவாக கன்வெர்ட் ஆகும்னு நம்ம யோசிக்கல. இன்ஜினியரிங் படிக்கும் போது தான் ஜாயின் பண்ணி 3 months என்னை டிசைடட் டு குவிட். இல்லை பொறியாளனா, அது அதுக்கு முன்னாடி அதை நான் சொல்றது. அதுக்கப்புறம் வந்து பொறியாளன்னு ஒரு படம் கொடுத்து, சரி நீ இன்ஜினியரிங் தான் முடிக்கல இதுலயாவது பொறியாளனா இருன்ற மாதிரி. அதான் 3 months குவிட் பண்றதுக்காக டிசைட் பண்ணும்போது தான் சரி சினிமான்ற மாதிரியான ஒரு கான்கிரீட் ஒரு டெசிஷன் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதுலேருந்து அப்படியே தட்டி தடுமாறி விழுந்து இருந்து அப்படியே இந்த ட்ரையத்லான்னு சொல்லுவாங்கல்ல, ஓடணும், சைக்கிளிங் பண்ணணும், ஸ்விம்மிங் பண்ணணும். நல்ல விஷயம் தானே. எனக்கு என்னன்னா ஒரு ஆக்டரா நான் சொல்றேன், வாழ்க்கையை பார்த்துட்டு வர நடிகர்களுக்கும் போய் ஃபிலிம் ஸ்கூல்ல கத்துக்கிட்டு வர நடிகர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது எதுவுமே இல்லாம வேற சில பேர் வந்து ஒன்று பண்ணுவாங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் யூ பிலீவ் இன்? என்ன மெத்தடாலஜி இப்போ கிராக் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆர் யூ வெரி ஃப்ளோ? வாழ்க்கையை பார்த்துட்டு வரும்போது அது வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நான் சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையை நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு அந்த டியூரிங் தட் ஃபேஸ் நான் தியேட்டர் ஆக்டிங்க்கும் லைக் தியேட்டர் ஸ்கூல்லையும் ஒரு 1 year போய் இருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி கலவையாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டு, அதுக்கப்புறம் இது கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாதுன்ற மாதிரி ஒரு புரிதல் வந்தது. அது இன்னமும் அப்படி தானே போயிட்டுருக்கு. ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி. அது ஒரு படம் பண்ணுறோம் ஒர்க் ஆகுதுன்றாங்க, ஒரு படம் பண்ணால் ஒர்க் ஆகலை, அது ட்ரையல் அண்ட் எரர் தான். ட்ரையல் அண்ட் எரரை தாண்டி நம்ம எஃபர்ட் அதில் இருக்குது அப்படின்னா தென் அதில் ஐ எம் ஹாப்பி. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்க்கிங் மழைனால ஒரு நடுவில் ஒரு தியேட்ரிக்கல் ரன் பாதிக்கப்பட்டுச்சுன்னு. பட் அந்த ரிசல்ட்டு அந்த விஷயம் நம்ம கண்ட்ரோல் இல்லைல்ல. ஸோ நம்ம பண்ணதை ஆடியன்ஸ் ரசிச்சிருக்காங்க, என்ஜாய் பண்ணியிருக்காங்க, ஏதோ நம்ம சொல்ல வேண்டியது கனெக்ட் ஆகிருக்கு, அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது தான் நான் எடுத்துக்கிற விஷயம் அதுலேருந்து. பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, இண்டஸ்ட்ரியில் வந்து தியேட்ரிக்கல் ரன் அண்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து நம்பர்ஸை சுற்றி தான் எப்போவுமே இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் நல்லா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு கான்சியஸான ஒரு எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கும். லப்பர் வந்து அது பண்ணோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
பட்டி தொட்டி எல்லாம் போகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த படத்துல அந்த விஷயம் இருக்குன்றது தான், அதனால சொல்றேன். அவர் இந்த படத்தோட டைரக்டர் அவர் ஞாபகத்தி தான் எனக்கே ஞாபகம் இருந்துச்சு. அருண்ராஜ் ப்ரோ வந்து மாதிரி படம் பண்ண போகிறேன், பார்த்ததுக்கப்புறம் கழுவி ஊற்றுறதுக்கு பதில் இப்பயே ஊற்றிடுங்க, ஆஃபீஸ் வாங்கன்னாரு. இப்போ அவர் நரேட் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் செட் பண்ணுறாரு. தலை நீ தானே தலை டைரக்ட் பண்ண போகிற? இல்லை இல்லை எனக்கு கதை சொல்ல வராது, நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கான் அவங்க. அப்போ தான் ரியலைஸே பண்ணுறேன், ஓ ஆமாம். ஸோ ரப்பர் பந்துன்னா அது வெறும் வார்த்தை, லப்பர்னா அது ஒரு வேற மாதிரியான ஒரு எமோஷனாக தான். இந்த பெப்சி பால்லாம் ஒரு 8 ரூபா 5 ரூபா காலத்துலேருந்தே. அண்ட் பேட்டை வச்சு டாஸ் போட்டிருக்கீங்களா, அது வேற அது உடையாம போடணும், அதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இதுல. ஆமா, இப்போ இவனுங்க வேற இந்த கீழே கோடு போட்டு நம்மளை ஏமாத்துவானுங்க இந்த சீனியர்ஸ், வெறும் புனிய வச்சு டீம் போடுறது அது ஒண்ணு இருக்கு. அதுவும் சில்லற 1 ரூபா தான், அந்த 50 பைசா ஒண்ணு இருக்கும், வெறும் டாஸ் போடுறதுக்குன்னே வச்சிருப்போம். நல்லா இருந்துச்சு தலைவா லைஃப். யோசிச்சு பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து நிறைய டென்னிஸ் பால்ல தான் ஆடி இருக்கோம். ரப்பர் பால் ஓகே, அது ரொம்ப சின்ன வயசுல. அதுக்கப்புறம் மெயினா வந்து இந்த ஸ்கூல்ல, அதுக்கப்புறம் சீனியர்ஸோட மேட்ச், ஸ்ட்ரீட்ல வந்து அப்போ இன்னிங்ஸ்லாம் விளையாடுவோம். சாட்டர்டே சண்டே, அப்புறம் விட்டா ஸ்கூல் முடிச்சு அடுத்த சாட்டர்டே சண்டே இன்னிங்ஸ் கேரி ஆகும். அதுக்கெல்லாம் நோட்ல எல்லாம் எழுதி வச்சு ஸ்கூல் நோட்ஸ் கூட ஒழுங்கா பத்திரமா வச்சுக்க மாட்டோம். இது வந்து அது அதனால டென்னிஸ் பால் நான் அதிகமா விளையாண்டு டென்னிஸ் பால் தான். அதுல மால்டோவா பால்ல விளையாடி இருக்கீங்களா? ரெட் கலர் பால், ரெட் கலர் ரொம்ப ஹார்டா இருக்கும், தொட்டா பறக்கும். அதுல எரி வந்து விளையாடுவோம். அதுல அதுக்கப்புறம் பாலை தேய்ச்சி எரிச்செல்லாம் டென்னிஸ் பால். அது கிரிக்கெட்ன்றது வந்து நம்மகிட்ட இந்த இப்போ பார்த்தா ஒரு மாதிரி மன அழுத்தலாம் வருது. என்னடா எதுவுமே யோசிக்காம 2 ரூபா பெப்சிக்கு சண்டை போட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ டோட்டலா கட்டமைப்பே மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் நம்ம ஐ திங்க் வி பிலாங் டு 90s. நம்ம 90s கிட்ஸ்ல நமக்கு அடுத்த வந்து ஜென்சி ஜென் ஆல்ஃபாலாம் இதை பார்த்தா என்னன்னு தெரியல. நம்ம அப்ப நிறைய ஸ்ட்ரீட், அப்ப நிறைய கிரவுண்ட் இருந்தது, வீட்டு பக்கத்துல காலி இடம் இருக்கும், யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க இப்போ இந்த டர்ஃபை வந்து ஒரு மாடல் ஆக்குறதுக்காக கிரவுண்ட் எல்லாம் காலி பண்ணிட்டாங்களோ, ஒரு யோசனையாவே இருக்கு தலைவா. பிசினஸ் பிளான் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க காசே கொடுக்காம விளையாடிட்டு இருந்தோங்க, இப்ப 2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா. அதான் சொல்றேன், இப்ப கிரவுண்டே இல்லையே. நம்ம விளையாடுற டைப்ல ஏதாவது கிரவுண்ட் இருக்கும், நம்மளே கொஞ்சம் பிளேயர். அந்த டைம்ல சச்சின் தலையம்தான். ஒரு கேள்விக்கு அது வந்து அப்படி ஒரு கேள்வியே வேணாம், ஆட்டோமேட்டடா எல்லாரும். இது படத்துல கூட ஒரு ஷார்ட், அது ட்ரெய்லர்ல வந்துச்சு, அவர்ல இல்ல சொல்லாமா? சரி வேணாம் விடுங்க. ஒண்ணும் இல்லைங்க, முன்னாடிலாம் அந்த கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவோம்ல, ட்ரம் கார்ட்ஸ் விளையாடுவோம்ல. அப்ப ட்ரம் கார்ட்ஸ் விளையாடும் போது ட்ரம் கார்ட்ஸ் சரி வீட்டுல ட்ரம் கார்ட்ஸ் இருக்கும், நான் போய் பார்ப்பேன், வா சூப்பரா இருக்கு அப்படின்னு எடுத்து பார்ப்பேன். எடுத்து பார்க்கும்போது சச்சின் அவருடைய கார்டு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணேன், அது எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு திரும்பி பார்த்தேன். டேரக்டர் பார்த்துட்டாரு. அப்புறம் அப்படியே வச்சு இது பண்ணிட்டேன். அப்புறம் ஷார்ட்ல அது பண்ணிருங்க ப்ரோ அப்படின்னாரு. அட அம்மாலே அப்படின்னு எடுத்து வச்சுப்பேன். நைஸ். ஆனா ட்ரம்ப் விளையாடும் போதுல ட்ரம் கார்டுல ஒரு கார்டு என் கையில நம்ம கையில இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் கொடுத்தான் ஆகணும். மைக்கேல் பெவனோட பேட்டிங் ஆவரேஜ் வந்து அப்படி இருக்கும், அதுதான் மறக்கவே முடியாது ட்ரம் கார்ட்ஸ்லாம் வந்து. ஸோ அப்போ கிரிக்கெட் வந்து இப்போ ரெகுலராக விளையாண்டு நமக்கு ஒரு இப்போ இந்த படத்துக்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு எமோஷனா? இல்லை அப்போ அவ்வளோ லவ் பண்ணி அது ஒரு மாதிரி பார்ட் ஆஃப் லைஃபாக இருந்தது இல்லை. ரைட்டு, பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பரு. ஸோ அந்த மேபி அதனால தான் இது கிடச்சிது அப்படின்னு கூட சில நேரம் நான் யோசிச்சது உண்டு. ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாமே கிடைச்சிடாது இல்லை, நம்ம ஆசைப்படுறது எல்லாமே கிடைச்சிடாது. பட் அது இந்த விஷயத்துல வந்து அது உண்மையாகவே கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், கிரிக்கெட் பற்றி எடுக்கிறோம் அப்படின்றது. ஏன்னா ஒரே வித்தியாசம் என்னன்னா ஊர் சைடில் நடக்கிற மாதிரியான மேட்டர். அங்கே லப்பர் பால் டோர்னமெண்ட்டு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியலனாலும் ஒரு டேரக்டர்கிட்ட இருந்து சரி என்னெல்லாம் பண்ணுவீங்க ஊரில், என்னெல்லாம் பண்ணுவீங்க கிரிக்கெட்டுக்கு அப்படின்னு. எனக்கு இந்த சாமி கும்பிட்றது, அந்த இது காமிச்சிட்டு தான் வந்து டோர்னமெண்ட்லாம் ஆரம்பிப்பாங்கன்ற விஷயம்லாம் சொன்னார். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம நிறைய இங்கே இருக்கிறவங்க, இங்கே வளர்ந்தவங்க, சிட்டியில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்போ பார்த்துருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது இல்லை. ஸோ என்ன மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த ஊர் அதை சார்ந்தது. அதே மாதிரி ஆக்கியா வரப்புலாம் ஆடுவோம், நடுவில் இருக்கிற பிச்சு மட்டும்தான் சமமாக இருக்கும், அதுக்கப்புறம் பால் எங்கே குத்தி எங்கே போகும் தெரியாது. ஆக்கியாக்குள்ள தண்ணிக்குள்ளே பிடிச்சதா கணக்கு வச்சு சண்டை போட்ட கேங்கெலாம் எங்கள் மாடக்குள்ள கம்மாயில் ஒருத்தன் உள்ளே விழுந்து கேட்ச் பிடிக்கிறான். டேய் நீ பிடிச்சேன்னு எனக்கு எப்படா தெரியும், மாப்பிள பிடிச்சிட்டேன் மாப்பிள தண்ணிக்குள்ளே விடலை. அந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அவங்களுக்கு கரெக்டாகும், தெரியாதவங்களுக்கு புதுசாக இருக்கும்ப்பா. இல்லை இந்த படத்தை பற்றி ஒரு லப்பர் பந்து வந்து ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே இப்போ தமிழ் சினிமாவில் சில நல்ல லாபிஸ்ட்ஸ்லாம் இருக்காங்க. வந்து நம்ம திங்க் மியூசிக் சந்தோஷ், அருண் விஸ்வா, இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு நல்ல படம் வந்து அதை பயங்கரமாக கொண்டாடுவாங்க. மித்ரன் கூட வாஸ் ஹீப்பிங் ப்ரைசஸ் ஆன் திஸ் ஃபிலிம்.
ஸோ எனக்கு வந்து ஒரு ஏக எதிர்பார்ப்பு இருக்கு, இந்த படம் பார்க்கணும். ஒரு டேரக்டரும் கிரிக்கெட் படம் எடுக்கிறாப்புல, அவரோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு கிரிக்கெட் படம் எடுக்கிறாப்புல, வேற மாதிரி என்னடா இவங்க ஒரு ஸ்கூலாவே வராங்க போலடா, இதுவே வேலையா வச்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனா வாட் ஐ வாண்ட் டு, எனக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சென்னை 28க்கு அப்புறம் ஒரு கிரிக்கெட் படமே கிடையாதாடா தமிழ் சினிமால அப்படின்னு என்னைக்குமே யோசிச்சது உண்டு. எனக்கு என்னமோ திஸ் இஸ் கோயிங் டு கம் க்ளோஸ்ன்னு தோணுது. வித் ரிகார்ட் டு ஹிம் கலாயா இருக்கும், நீங்க சொல்ற அந்த கலாய் இருக்கும். ஒரு லைவ் நம்மளுங்க சினிமாவில் ஒன்று அந்த லைட் அஸ்டன்ஸ்லாம் போய் பேசினா அது ஒரு கமர்ஷியல் படம் பிரதர், இது வாழ்வியல் பிரதர், இது லைவ் பிரதர், அவங்களுக்குள்ளேயே ஒன்று பேசிக்குவாங்க, பயங்கர ஃபன்னா இருக்கும். ஸோ அதனால இந்த படம் பொறுத்தவரை இதுதான் லைவ் தான், லைவ் அந்த ஊருடைய வாழ்வியல் அது அழகா இருக்கும். அதுல வந்து 2 ஃபேமிலிஸோட எமோஷனு அதை கொண்டு வர்றதுதான் எனக்கு மாமனார் மாப்பிள்ள பார்த்ததே இல்லையா ராஜா. அதான் சொல்ல வரேன், அந்த விஷயத்த ஒரு கிரிக்கெட் சப்ஜெக்ட்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட்ல கொண்டு வர்றதுதான் எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா எனக்கு படிச்சு ஸ்கிரிப்ட் படிக்கும் போது. அது இல்லாம முக்கியமா அந்த கெத்து கேரக்டர், தினேஷ் அண்ணன் கேரக்டர். இல்லை ஒரு அட்டகத்தி தினேஷ் வந்து இந்த சில கொரியன் படங்கள்லாம் ஒரு காலேஜ் சீனியர் வந்து இப்படி ஒரு ஹுடி போட்டு அங்கேயும் போயிட்டே இருப்பான், வரவே யார்ட்டையும் பேச மாட்டான், அவனுக்கு டைட் ஷர்ட்டே வைக்க மாட்டாங்க. ஆனால் இவன் பசங்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பேன், அவன் வருவான் வந்து டம்முன்னு அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருவான். அவர் ஆளாவே நான் அப்படி தான் பார்க்குறேன், ரொம்ப சைலண்டாக இருப்பாப்புல, திடீர்னு வந்தா. ஸோ ஐ திங்க் குவைட் அ பெர்ஃபார்மர் இல்லை இந்த கேரக்டர் அவர் ஏற்றுக்கிட்டு பண்ணுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது டேரக்டர் 2 குண்டு போடுவேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்கண்ணே அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு டேரக்டர். அவரும் கதையை கேட்டுட்டு பண்ணுற தமிழ் அப்படின்ட்டு போயிட்டாராம். ஸோ இட் வாஸ் அது கன்வின்ஸ் பண்ணுறது அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவர் அவ்வளோ இதுவாக எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அப்பா, பையனுக்கு ஏதாவது ஹீரோக்கு அகெயின்ஸ்டான ஒரு மாமனார்னும் போது டக்குன்னு ஒரு யோசனை இருக்கும். அவரும் ஒரு ஹீரோ தான் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு, இந்த படத்துலையும் ஹீரோ தான். பட் இருந்தாலும் அந்த அவரோட ஏஜுக்கான படம் கேரக்டரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஸ்டில் அவர் அதை எடுத்து பண்ணது தான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இந்த ஸ்கிரிப்டுக்கே. இல்லை ஜென்ரலாக ஹீரோயின்ஸை கொஞ்சம் இந்த டீக்ளாம் பண்ணதா சொல்லுவாங்க, ஒரு நியூஸாகவே சொல்லுவாங்க. இதில் ஏதோ உங்களை கஷ்டப்பட்டு புழுதியில் புரட்டி எடுத்து இந்த பையனை கிராமத்து பையனா டேரக்டர் அவ்வளோலாம் கஷ்டப்படுத்தல, போய் வெயிலில் ஓடுறாரு. ஷூட்டிங்கே பொட்டல் காலில் தான், ஓகேவா. கேரவன் வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், வேணுனே ஏன்னா இங்க நிப்பாட்டாதீங்க, அது ஃபீல்ட்ல வரும், மேனேஜர்கிட்ட சொல்றா அப்படின்னு ட்ரோன்ல கூட தெரியும் வெளியே போயிரு, அவங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் தள்ளி போட்டுருவாங்க. ஸோ ஒரு சின்ன ஏதாவது ஒரு கொட்டா மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் போயிட்டு இருப்போம். அப்புறம் தினேஷ் அண்ணன் வந்து அவர் ஒரு 3 நாள் கிரிக்கெட் போர்ஷன்ஸ் அவருக்கு முடிஞ்சுது. நான் வந்து 4வது நாள் போகிறேன், எனக்கு அது ஃபர்ஸ்ட் டே கிரிக்கெட் போர்ஷன்ஸ். போயிட்டு இருக்கும்போது அவர் செருப்பு இல்லாமல் பேட்டிங்கில் நின்று இருந்தார், செம்ம வெயில். நான் வந்து போலிங் போடணும், சீனில் வந்து போலிங் போடணும். டேரக்டர் வந்து அங்கேருந்து மைக்கில் சொல்கிறார், அன்பு ப்ரோ நீங்கள் வந்து செருப்பை கழட்டி வச்சுட்டு அதை அப்படியே மார்க் எடுக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் போங்க, ஒயிட் ஷாட் தான் அப்படின்னு. சரி ஒயிட் ஷாட்டு ஓகே, அப்புறம் க்ளோஸ்அப் வரும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அவங்க அதை மட்டுமே ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து எனக்கா கால் குதிக்குது, போட்டு வந்து ஓடி வந்து நின்றுவேன். அப்புறம் அண்ணன்ட்ட போய் கேட்டேன், என்னண்ணே சால்ட்டாக நிற்கிறீங்க எப்படி, 3 நாளாக இதானே எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால பழகிடுச்சு காலில் அப்படின்னு. அது மாதிரி அந்த மாதிரி சில ஃபிசிக்கலான சேலஞ்சஸ்லாம் இருந்தது. பட் என்னன்னா கிரிக்கெட்டுன்றதுனால அது ரொம்ப ஜாலியாக பண்ண முடிஞ்சுது. இல்லை ஒரு மாதிரி உங்கள் அப்பாக்கெலாம் பொறாமையாக இருக்குமா, நம்ம ஓகே நம்ம அவர் என்ன ஜாப் ப்ரொஃபைல்னு எனக்கு தெரியாது, ஷூட்டிங்ன்றான் போய் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான், ஸ்டார் ஆகிட்டான், சம்பளம் வாங்குறான், லட்சம் வாங்குறான். இது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும். அவங்க வந்து இந்த இடத்துல சப்போஸ் ஒரு நாள் ஸ்வாப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருப்பா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் தான், நீயே வச்சுக்கோன்ற மாதிரி இருக்கும். ஆமாம், இது ஜாபோட நேச்சர் அப்படி, அதுக்காக நம்ம தான் இருக்குல்லையே சிறந்தது அது அப்படிலாம் கிடையாது. இதோடைய நேச்சர் அப்படி, ஒரு நாள் ஏசியில் ஷூட் பண்ணுவோம், ஒரு நாள் சேத்துல ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான், அதாவது டீ கிளாம்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஹேர் ஸ்டைல் மட்டும் மாற்றணுன்னாரு, ஷேவ் பண்ணிடலாமான்னு கேட்டார், பண்ணுமா அப்படின்னு கேட்டேன். சரி வாங்க பண்ணுவோம், பண்ணி பார்ப்போம், எது செட் ஆகுதுன்னு பார்ப்போம்னாரு. சரி ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லெவல் இருக்கு, தலைவர் இது இருக்குது அதில், இந்த அமைப்பில் முடியல ஒரு சின்ன அது ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெவலில் இருந்தது, நல்லா இருக்கு இப்படியே வச்சுக்கலான்னாரு. சரி ஃபங்க் இருக்குது, ஃபங்க் அப்படியே விட்டுருங்க நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஸோ அப்படி போனது தான். இல்லை அதான் கொஞ்சம் லைட்டாக தலைவர் தளபதி அந்த இல்லை அதுதான் ரெஃபரன்ஸாக அவர். ஆனால் ரெட் ஷர்ட் போடல, ஒரே மாதிரி ஆகிட்டு அது இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம அந்த காலர்லாம் தூக்கி விட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும், படத்தில் எந்த சீனுமே வந்து இதோட ரெஃபரன்ஸு அப்படிலாம் இல்லை, ஒரே ஒரு ஷாட் மட்டும். அதான் ஏன் அந்த கில்லியில் நம்ம ஆள் வருவார்ல,
அந்த இப்படி உள்ள அந்த செயினை போட்டு அந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஆண்டி சக்கா சரி போடுவாங்க அந்த மொமெண்ட்டு. அது அந்த மாதிரி தமிழ் கிட்ட பிடிச்சது என்னன்னா, எனக்கு இதான் ஹேர் ஸ்டைல் வேணும் ஃபிக்ஸ்ட் அப்படி கிடையாது. நான் ஏதாவது கேட்டால் கூட இருங்க எனக்கும் தெரியல வாங்க பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அது ஒரு நல்ல மேட்ரு. எனக்கு நீங்கள் 4 வாட்டி கண்ணை இப்படி பண்ணும் அப்புறம் திரும்பணும் அந்த மாதிரி சொல்லிட்டா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் ஆன மாதிரி ஆகிடும். பட் இவர் வந்து என்னன்னா நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம் அது கரெக்டாக இருக்கான்னு. அட் எண்ட் ஆஃப் தி டே அவர் தான் கால் எடுக்கணும். ஸோ பண்ணி பார்த்தா ஓகே இது இல்லை ஓகே இல்லைன்னா மாற்றி வேறு ஏதாவது பண்ணுவோம் அந்த மாதிரி. சரி இப்போ ஒரு ஒரு செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்தூசியாசம் இருக்கும், ஷூட் போது ஒரு எனர்ஜி இருக்கும், முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய யூ யூஸ் டு திங்க் அபவுட் இட், ரெமினிஸ் பண்ணி நிறைய. தினேஷ் ப்ரோ வந்து ஒரு ஒரு ஜீனியஸ் ஆஃப் அன் ஆக்டர் ஹூ இன்னும் பெரிய இடம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும்ன்ற மாதிரி அப்படி. ஸோ இப்போ அவர்கிட்ட ஏதாவது இன்னும் விசாரணையிலலாம் நிஜமாவே குக்கு பற்றி பேசியிருக்கேன், விசாரணை பற்றி பேசியிருக்கேன். இன்ஃபேக்ட் விசாரணை ஷூட்டிங்க்கு ஒரு வாட்டி நான் போகும்போது ஒரு மரத்தடியில் ஒரு 4-5 பேர் உட்காந்துருந்தாங்க. ட்ரௌசர்லாம் போட்டு பேர்படியாக உட்காந்துருந்தாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க தினேஷ் அங்கே இருக்காரு. அப்புறம் போய் பார்த்தா முதுகெல்லாம் ஃபுல்லாக அடி புரட்டிட்டாங்க போல இருக்கு. என்னென்ன இல்லை ரிஷ் முடியல, சாப்பிட்டீங்களாண்ணே இல்லை சாப்பிட்றது கை தூக்க முடியல. அந்த மாதிரி அது 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 அப்படியே ஒரு நான் ஒரு ஆக்டரு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸேஷன்ஸ்லாம் இல்லை. அது அது எப்படி பண்ணுறாருன்னு தெரில. நான் குக்கு பற்றியும் சொன்னேன் அந்த கேரக்டர். அதுக்கு இப்போ நிறைய பேர் சொன்னாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்ணு வந்து ரொம்ப நாளாக அவருக்கு டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. டு யூ வாட் அதான் இப்போ ஒரு ஒரு ஹீரோன்ற ஒரு ஈகோ மசாஜ் தேவைப்படுது ஆஃப் ஸ்க்ரீனா, ஒரு 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 அவங்கள பற்றி செய்திகள் வந்துட்டே இருக்கணும், ஒரு ஒரு இமேஜ் பில்டிங் ஒன்று தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு. ஒரு நீதே மிஸ்டர் கிளீன் இங்கே ஒர்க்கே ஆகல ஹரிஷ் ப்ரோ. கார்த்தி சார் கிட்ட அவர் ஒர்க்கை பற்றி பார்க்கும்போது அவர் ஒர்க்கு மட்டும்தான் பேசும். அவர் யாரு, அவர் என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, வாட் டஸ் ஹி டு. இன்னைக்கு வந்து பப்ளிக்கு வந்து ஒரு ரீகால்ல அந்த அந்த ஸ்டார் இருக்கணும். ஒரு அதெல்லாம் டு யூ லுக் அட் ஆல் தட்? ஒரு இல்லை இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே படம் பண்ணுறோம், வீட்டுக்கு போகிறோம், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்ற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கிது. போய் தூங்குறோம், அடுத்த கதை கேட்குறோம் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறதுன்றதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் முக்கியமாக ப்ரொமோஷன்ஸ், அதுக்கு என்னெல்லாம் வித்தியாசமாக பண்ணணும். இல்லை ஒரு தேவரகொண்டாவோட கவுண்டர் பார்ட் தமிழில் அது ரொம்ப வேக்கெண்டாக இருக்குது அந்த ஏரியா. பட் ரொம்ப வானபியாக நம்மளை பொசிஷன் பண்ணிக்க முடியாது. அவருக்கு ஒரு எனர்ஜி அவர் செட் பண்ணியிருக்காரு. வாட் ஆர் யூ லுக்கிங் அட் ஆல்சோ ஃபிலிம்ஸ் மேட்டர்ல? ஒரு படம் பண்ணிட்டு நம்ம அர்ஜுன் ரெட்டி மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணிருக்க முடியாது. தட்ஸ் தேர். பட் ஐம் சேயிங் ஹவு டு யூ see yourself? இல்லை அதுதான் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு பார்ட் ஆஃப் த ஆன்சரு. படங்கள் பேசணுன்றது மஸ்ட்டு. இப்போ அவர் அர்ஜுன் ரெட்டி பண்ணாம அவர் அந்த எனர்ஜி கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா யார் நீன்னு கேட்டிருப்பாங்க. படம் ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆச்சு, அது அப்படியே அந்த எனர்ஜி அவர் கேரி பண்ணி அவர் வேற ஒரு விஷயம் பண்ணி இன்னைக்கு அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. ஸோ அது படம் மூலமாக அந்த கேரக்டர் மூலமாக நம்ம ஆடியன்ஸ்ட்டு போய் ரீச் ஆகும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர நான் இதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன், இது அப்பப்போ நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா அது பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் பிஆர், சோஷியல் மீடியா பிஆர் இதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அது ஆர்கானிக்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி 50%. கரெக்டா? அப்போது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, எடுத்த ஒரு 1 hourலேயே 10 million போகுதுன்னா அது நீங்கள் தளபதியாக இருக்கணும், இல்லை ஒரு தலையாக இருக்கணும், இல்லை ஒரு ரஜினி சாராக இருக்கணும், இல்லை அனி மியூசிக்காக இருக்கணும். நான் மற்றவங்களெல்லாம் குறைவாக சொல்லலை. அவங்க அந்த ஒர்க் பண்ணி அந்த இடத்துக்கு போய் இப்போது அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். அது தவிர வேற எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க் நடக்காது. இது நடந்தா கூட லைட்டா வேணா ஒன்னு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் தவிர இத மட்டுமே வெச்சிட்டு. சோ போஸ்ட் கிளப்பர் வந்து how do you think it's going to be for you? ஏனா I would say you've done the waiting game also pretty well. ரொம்ப ஆர்வக்குள்ளரா டமால்னு போயிட்டு சுந்தர் சி சார் படத்துல ஒன்னு பண்ணிடலாமா, அது ஒரு விசிபிலிட்டி கேம்பெயினா பார்ப்போம். You can do a couple of other things. இல்லை இந்த ஊர் சைடு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை தான். ஸோ அது ப்ளஸ் கிரிக்கெட்டோட வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன்னா கிரிக்கெட் நம்ம ஊரில் அது ஒரு எமோஷன், சிஎஸ்கே அஃப்கோர்ஸ் தலை தோனி அண்ட் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. தெருக்கு ஒரு 4 பேர் பேட் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மாதிரி தான் அன்பு.
ஸோ அது ஒரு ஃபேக்டராக இருக்கும். ப்ளஸ் இந்த ஊர் வாழ்வியல் அதில் ஒருத்தன் அப்படின்ற போது அது அந்தந்த ரீஜனில் போய் ரீச் ஆகிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த படம் பெருசாக போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அது நடக்கும்போது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அது கூட்டிகிட்டு போகும். அது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். உங்களுக்கு பர்சனலாக ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும்ல? ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட படம் ரிலீஸ் ஆகும்போது நர்வஸ்னஸ் தான் அதிகமாக இருக்கும். நர்வஸ்னஸ்னா பதட்டம் கிடையாது, கரெக்டாக வந்துடணும், ஆடியன்ஸ் அதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, அது என்ன அப்படின்ற ஒரு ஒரு ஈகர்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட். இந்த படம் பொறுத்தவரை எப்படி இருக்கு அந்த எனர்ஜி? ஒரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் மாதிரி ஒரு எனக்கு தொண்டை சரியில்லை, இல்லைனாலும் சுமாராக தான் பண்ணியிருப்பேன் மிமிக்ரி நிறைய. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஒரு டாக் வரும்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவாக கேள்விப்படுறேன் படத்தை பற்றி. அதை அவங்க பார்த்தவங்க சொன்னதாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்கிரிப்டு நான் கேட்டிருக்கேன், நம்பிக்கை இருக்குது, தமிழ் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த படம் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நல்லா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ் இப்போது இருக்குது. அது ஆனால் அப்படியே ஒரு மூலையில் படுத்துக்கிட்டு இருக்கு. அது ஆடியன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையாகவே ஐ திங்க் அதை நான் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்க்கிங்கும் இதுவும் பேக் டு பேக்குன்னா ஐ திங்க் ஒரு ஹீரோக்கு அது ரொம்ப மெமரபிளான ஒரு மொமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதுலேருந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணி போகிறோம். இப்போ கதிருக்கு பரியேறும் பெருமாள் ஒரு பயங்கர கிளட்டர் பிரேக்கிங் ஃபில்ம், அதோட ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் என்னன்றதான் மேட்ரு. எப்படி ஃபாலோ அப் பண்ணுறோம் அதை வச்சு. இப்போ அடுத்து இப்போ ஒரு ஹேட்ரிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஸோ இப்போ ஐ எம் மோர் வரிட் அபவுட் த நெக்ஸ்ட் ஃபிலிம் பிகாஸ் எனக்கு இது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு எம்ஜிஆர் இருக்கு, வந்ததுக்கப்புறம் தகவல் யாருக்கு எதுவுமே இல்லை, அது பாட்டுக்கு ஒன்று நடக்கும், அவ்வளோதான். நைஸ் அப்படின்ற மாதிரி கேப்டனோட ரெஃபரன்சஸ். இப்போ என்ன பண்ணீங்க? இல்லை, அது சும்மா சிம்பு நான் மாதிரி கோவப்பட்டேன். கேப்டன்ன்றீங்க, ஒத்துக்கல இல்ல, நீங்க கேப்டன் ஒத்துக்கல இல்ல, விஜய் ஆஷிக் மாதிரி பேசுறேன் இப்போ. கமான் டூ த கேப்டன். அவரே வந்து சம்மடி புய்ஹா இன்னும் வல்லரசுல வர மாதிரி பறந்து பறந்து அடிப்பார். இல்ல ஆக்சுவலா அவரு அதாவது வந்து செம்ம எமோஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அவரு எங்க ஊருக்காரரு, அவரோட அப்படி ப்ரூஸ்லி மாதிரி ஒரு போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ, டாப்லெஸ்ஸா இருப்பாரு, அப்படி ஆமா செயின் போட்டு எல்லாம் விட்டுட்டு. இப்ப படத்துல இருக்குல்ல நிறைய. அவரோட டைரக்டர் வந்து கேப்டன் ஃபேனோட பெரிய ஃபேன். இந்த ஊர்ல எல்லாம் ஸ்டார் பேட்ஸ்மேனோ இல்லை ஸ்டார் பவுலரோ வந்தா பாட்டு போடுவாங்க அவங்க என்ட்ரிக்கு. ஸோ அது மாதிரி தினேஷ் அண்ணனுக்கு வந்து விஜயகாந்த் சார் பாட்டு சரியான ஒரு மொமெண்ட். அது இல்லாமல் அவரு அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவர் வீட்லயே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய மோனிகா வைன்ஸ் அந்த மாதிரி ஆர்டிஸ்டா? மோனிகா வைன்ஸ் போர்டு ஆர்டிஸ்டா இல்ல? எல்லாமே பெயிண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊர்ல எல்லாம் செவுத்துல எல்லாம் போர்ட்ரேட்ஸ் வரைவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அவர் வீட்டில் அது வரைஞ்சிருக்கோம், அவருடைய பைக்கில் ஸ்டிக்கர் இருக்கும். இப்போவும் நாங்கள் ஊரில் எல்லாம் ஷூட் பண்ணோம். இப்போவும் அங்கே வந்து ஒரு டாப் ஸ்டார்ஸில் ஒரு 5 பேர் தெரியும் அப்படின்னா அதில் விஜயகாந்த் சார் வந்து நம்பர் 1 இருக்காரு. அதே மாதிரி இந்த விஜயகாந்த் சார் ஏதோ ஒரு இதுக்காக யூஸ் பண்ணிக்கணும், ஒரு எலிவேஷனுக்காகலாம் இல்லை. ஏன்னா நம்ம எடுத்தது ரொம்ப முன்னாடியே, நான் ஸ்கிரிப்ட் படித்தது அதுக்கு முன்னாடியே. ஸோ அப்பையிலேருந்தே அது இருக்குது, எதுவும் வந்து ஸ்பாட்ல எல்லாம் மாத்தல. இல்ல சில எமோஷன்ஸ் ரொம்ப அது சொல்லிக்க விரும்புறேன், அது தப்பா இருக்கு. இல்ல அது கரெக்ட், முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு எமோஷன். அண்ட் ஐ திங்க் அது லைஃப் லைக் படம்ன்ற போது அதுல நிறைய வாழ்க்கைக்கான ரெஃபரன்சஸ் தானே. எங்க ஊர்ல பள்ளம் இது அஜித் உள்ளம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆட்டோக்கு பின்னாடி இருக்கிற கோட்ஸோடவா அப்படின்னு அந்த மாதிரி நிறைய. இன்ஃபேக்ட் ஆட்டோ டிரைவர் எப்படி ஓட்டுறானே தெரியாது, ஃபுல்லா டிசைன் இவ்வளவுதான் இருக்கும் இடமே. ஒரு மாதிரி ஒரு சிட்டி பிரெட்ன்றதெல்லாம் தாண்டி பை பிகமிங் பார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் யூ டென் டு டிராவல் அக்ராஸ் டிஎன். யார் என்னென்ன அவன் லைஃப்ல என்ன இருக்கு, அவன் சத்துக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்டுறான், அவன் என்ன மாதிரி தியேட்டர்ல உட்காந்து போத படம் பார்க்குறான், அவனுக்கு என்னதான் கண்டென்ட் தேவைப்படுது. சரி, நான் எப்படி உங்களை நான் இப்போ ஒரு கம்பேர் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நானி வந்து ஒரு செம ட்ராக் ரெக்கார்ட்ல இருக்காரு. அவர் என்ன பண்றாரா, கதை ஓகே சொல்லி பிடிச்சிருந்தாலும் நீ என் ரைட்டர்ஸ் ரூமோட ஒரு 6 மாசம் உட்காருப்பா. ஸோ அந்த லக்ஸரி எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் டு யூ ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் பீப்புள் ஆக்சுவலி வாண்ட் when it comes to cinema and what you want to give to them? இந்த டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து இருக்கிற பீப்புள் எல்லாம் சுற்றி இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து அவங்க பேசுறது, அவங்க சொல்கிற விஷயங்கள், இது ஊர்லலாம் பாரு அப்படின்வாங்க இல்லையா, இதெல்லாம் ஊருக்கெல்லாம் தாங்காது அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி
கேட்க தான் நமக்கு அது புரிதல் வருது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த இப்போ நானி சார் சொன்னீங்க, அந்த எல்லாருக்குமே அந்த லிபர்ட்டி இருக்குமான்னு தெரியல. பட் அது நம்ம வச்சுக்கிறது தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கிறது இட்ஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ப்ரொடெக்ட்ன்றது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ அது நல்ல விஷயம்தான். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே ரைட்டர், டைரக்டர் அவங்களுடைய விஷயம் நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அது ஏன்னா இப்போ தமிழ்லாம் என்கிட்ட வரும்போது அவர் அந்த வாழ்வியல்ல பழக்கப்பட்டு இருந்து வாழ்ந்து வந்தவர். ஸோ எனக்கு அதை விட பெரிய ரெஃபரன்ஸ் என்ன வேணும்? அவங்க ஊரில் எப்படி படம் பார்ப்பாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவங்க ஊரில் எது ரசிப்பாங்கன்னு அவர் சொல்கிறாருல்ல. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு போகிறோம் ஷூட்டிங் போது, இல்லை வெவ்வேறு மனிதர்களோட பழகிறோம். வெவ்வேறு வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து டேரக்டர்ஸ் வராங்க நம்மக்கிட்ட நரேட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே கேட்டுக்கிறோம், எல்லாமே கிராஸ் பண்ணிக்கிறோம். எல்லா படங்களும் பண்ண முடியாது, பட் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம் எல்லார்ட்டையும். இப்போ இந்த ரியல் மாதிரி உங்கள் ஆக்சுவல் மாமனார் ஈக்குவேஷன் வித் தினேஷ் அண்ணா / மாமனார், அது எப்படி ஏதாவது கம்பேரிசன்ஸ் இருக்கா? மேட்ச் த ஃபாலோவிங், எங்கள் மாமனார் கெத்து தான் அப்படி ஓகே, பட் இல்லை அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹெடட் பர்சன் தான். பயங்கரமான ஃபிலிம் கிரிட்டிக்கு. அவர் 16 மார்க் ஆன்சர் மாதிரி எந்த படம் பார்த்தாலும் அனுப்புவார். இதெல்லாம் ஒர்க் ஆச்சு, அதாவது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே படம் போய் பார்த்துருவாரு. எந்த படமாக இருந்தாலும் என் படம் பார்த்துட்டும் எனக்கு சொன்னார். பார்க்கிங் போது சொன்னார், பார்ப்போம் ரப்பர் பந்து பார்த்துட்டுன்னு சொன்னார். பட் அவரும் ஊர்லேருந்து வந்தவர்ன்றதுனால அவருக்கு இப்போ கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் நெய்யடிவாக்கம் சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே கோயின்சிடென்ட்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இவர் லாஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸாக கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு இவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ப்ராப்பர் கிரவுண்டு, நல்ல கேட்லாம் போட்டு ஒரு சின்ன கேலரிலாம் வச்சு. காஞ்சிபுரமில் ஊரில் இப்படி ஒரு கிரவுண்டான நம்ப மாட்டீங்க. இந்த வீடியோ இருக்கு, காமிக்கிறேன் முடிச்சுட்டு. கேட்லாம் போட்டு ஒரு பெரிய காம்பவுண்டெல்லாம் போட்டு கேலரியோட ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருந்து நான் வீடியோ எடுத்து ஒரு அனுப்புனேன். பிரதர் இந்த லொக்கேஷன் ஓகேவா பாருங்க அப்படின்ட்டு. நான் இப்போ அந்த ஒரு மேட்ச் போர்ஷனுக்காக ஒரு லொக்கேஷன் தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது சரி ரொம்ப லாஜிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தது ஒர்க் ஆகலை. அது அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். நைஸ். நல்ல கனெக்ட். லைஃபோட கோஇன்சிடென்ஸே பியூட்டி. பட் சம்திங் தட் யூ திங்க், ஒரு இன்னைக்கு வந்து நான் நிறைய விஷயம் யோசிக்கிறேன். எதுக்கு ஆடியன்ஸ் இவ்வளோ செலவு பண்ணணும்? ஒரு வாட்டியும் எல்லாம் ஒர்க்கிங் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூவி வாட்சிங்கே ஒரு லக்ஸரி ஆயிடுச்சு. ஒரு பாப்கார்ன், பார்க்கிங், அந்த சாப்பாடு அது இதுன்னு முடிச்சவன் வெளியே வரும் போதே அவன் கிட்டத்தட்ட ஹெவி ஸ்பெண்டு. இப்போ கோட்டுக்கே 10,000 செலவு பண்ணேன். ஏன்னா நம்ம பெங்களூர் போய் பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு. நீங்கள் ஏன் பெங்களூர் போய் 4 o'clock வாட் டு டூ, இட்ஸ் த ஃபீலிங் ஆஃப் இந்தியா. ஐம் சேயிங் ஸ்பெண்ட் வைஸே பேசுவோமே. சரி விட்டுருங்க, கோட்டை விட்டுருங்க. தளபதி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம், பிரச்சனை இல்லை. நிறைய படம் இருப்போம். அடுத்த வேட்டை எனக்கு வரிசையாக வந்துட்டு தான் இருக்கும். அவனோட ஸ்பெண்டை பேஸ் பண்ணி தான் அவன் அந்த மூவின்ற மேட்ரு. அதர் தேன் வெள்ளிக்கிழமான கை நடுக்கும் வச்சு க்ரௌடை தாண்டி, விச் இன்க்ளூட்ஸ் யுவர் மாமனார், மீ, ஆல் ஆஃப் அஸ், வெள்ளிக்கிழமான போயிருந்தான்றதை தாண்டி லப்பர் பந்து அவன் எதுக்காக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு கட்டாய நிலைக்கு அவன் தள்ளப்படுவான்? பிரதர், நல்ல படங்களை முன்னாடி என்ன படம் வருது அப்புறம் என்ன படம் வருதுலாம் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்ல படங்கள் அந்த லிஸ்ட்ல இந்த படம் வரும். படம் போய் பார்க்கறதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு பாயிண்ட் வைஸாலாம் ஹைலைட் பண்ண விரும்பல. திருப்தியா இருக்கும். இந்த மேட்ச் ஒரு நெயில் பைட்டர்ரா, திருப்தியா இருக்கும். கிரிக்கெட் லவர்ஸ்க்கு இருக்கு, கிட்ஸ், ஃபேமிலி எமோஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலிஸ் நிறைய ஏறுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதான் ஸோ குட்டீஸ், எல்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு விஷயங்கள் இருக்கு. நாட் வேல்யூஸ். ஃப்ரெண்டுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஜாலியாக ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் பார்த்தோன்னா, மாமா ஆமாம்ல மாமா ஞாபகம் இருக்கா மாமா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் ரிலேட் பண்ணிப்பான். ஒரு மாமனார் மருமகன் தான் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலி படத்துல மாமியார் மருமகளுக்கான ஒரு சீன் இருக்கு. தினேஷ் அண்ணனுடைய அம்மாவும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு சீன் இருக்கு. அதை நீங்க பாருங்க. அதுக்கு மேல நான் வந்து எலிவேட் பண்ணிலாம் சொல்லலை. பாருங்க, அது நல்லா இருக்கும். அந்த ஃபேமிலி எமோஷன்ஸ் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நல்ல படமா இருந்ததுன்னா ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். நிஜமாவே ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி யூஸ் டு பெர்ஃபார்ம் பெட்டர் வென் ஹி வாஸ் சேசிங்னு ஒரு ஸ்டாட் இருக்குல்ல, அந்த மாதிரி யூ ஆஸ் அன் ஆக்டர் டு யூ டென் டு சேஸ் யுவர் விஷன் ட்ரீம்ஸ்
ஆக்டர் ஆகணும்னு நினைச்சு நீங்க ஆகி அதுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் ஓகே. அடுத்து என்ன இலக்கு, என்ன மாதிரி நிறைய இருக்கு, நியூ சேலஞ்சஸ்? சும்மா நிறைய இருக்கு. அதான் அது நமக்குள்ளேயே இருக்கிறது தான் பெட்ரு. அது அப்படியே இருக்கு, வெளியே சொல்லக்கூடாது. அதெல்லாம் இப்போ வரதும் இல்லை, ஊதுறதும் இல்லை, மறந்தே போச்சு அதெல்லாம். இல்ல வெளியே சொல்லக்கூடாதுன்னா இல்ல, சில நேரம் ஓவரா இருக்கும். பரவாயில்லைங்க, இதுல என்னங்க இருக்கு? உலகநாயகன் ஏதோ ஒரு இதுல சொன்னாரு, நான் வாழ்க்கையில நான் பண்ணணும்னு நினைச்சதுல 3 தான் பண்ணிருக்கேன், ஒரு 8 பாக்கி இருக்கு. அப்ப நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது நடக்கும், நடக்கிறதுக்கு நம்ம உழைக்கணும், உழைச்சிட்டே இருப்போம். இப்போ என்ன ஒரு மாதிரி இது ஒரு சாமி மீட்டரா இல்ல ஆளாவே ரொம்ப ஒரு மாதிரி படத்துலயுமே ஐ வுட் சே ரொம்ப ஹெவியான எமோஷன்ஸ் கூட ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணிலாம் நடிக்கிற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு சேஃப் மீட்டர் நீங்க ஐடென்டிஃபை அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். How do you see that? ரொம்ப மானிட்டர் பார்க்குற ஹேபிட்டா இல்லை do you sit and watch your own scene again? டவுட்டா இருந்ததுன்னா மானிட்டர் பார்ப்பேன். பட் தமிழ் மாதிரி லைக் திருப்பியும் அவரே சொல்றேன்றதுக்காக சொல்ல இந்த படம்ன்றது இல்லை. கரெக்டா ஒரு கன்விக்ஷன் இருக்கும்போது அவங்க கரெக்டா அதை இது பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். ரொம்ப டவுட்டா இருக்கு, தப்பா ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்குன்னு ஒரு தலையை சுரிஞ்சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இதுதான் கேட்போம். ஆனா நம்ம கேட்கறதுக்குள்ள செட்டப் பார்த்துட்டு இல்லை இப்போ கரெக்டாக தான் இருக்கு அப்படின்றவாங்க. அது சம்டைம்ஸ் அது லைக் திருப்பி பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுல்ல. மேபி ஏதாவது ஒன்று பெட்டராகும். எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பண்றது தான் பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு, ஆர்கானிக்கா வரும்ட்டு. பட் நமக்கு ஃபர்ஸ்ட் சிலது அப்படியும் ஓகே இருக்கு, சிலது 4வது வாட்டி பண்ணும்போது ஓகே இருக்கு, 10வது வாட்டி பண்ணும்போது ஓகே இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நீங்க அந்த சாமி மோடு அது வந்து இந்த சாமினாலலாம் இல்லை ஜென்ரலாகவே ஐ திங்க் யூ சி எவ்ரிடே யூ லேர்ன் சம்திங் நியூ அபவுட் யூ, யூ ட்ரைங் டு பி கம்ஃபர்டபுள் வித் யுவர் செல்ஃப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மீட்டரில் இருக்கீங்களான்னு கேட்குறேன். ஒரு ஹியூமன் பீயிங்காகவே, இண்டிவிஜுவலாகவே வெளியில பார்க்கறதுக்கு அப்படி இருக்கோ, உள்ளுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் அந்த விஷயங்கள்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி சைல்ட் லைக் என்தூசியாசம்லாம் இருக்கு உள்ள. அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ஜாலியா தான் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரிசர்வ்டா போயிட்டு ஓரமா உட்காந்துட்டு அதுவும் ஒரு சில நேரம் இருக்கும். பட் அது வந்து இப்ப காளி வெங்கடன்லாம் இருக்கும்போது, பாலாசரன்லாம் இருக்கும்போது சும்மா இருக்க முடியுமா? பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்கள் தானே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது பயங்கர எனர்ஜியில இருக்கும். எனக்கு அந்த மாதிரி கம்பெனி இருக்கும்போது ஐ ஆக்சுவலி என்ஜாய். இல்லைன்னா ரொம்ப சைலண்டா இருக்கும், நம்மளே சைலண்ட்டு, கூட இருக்கிறவங்களும் சைலண்ட் அந்த மாதிரி. பட் ஐம் நாட் வெரி சைலண்ட். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு 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 அது என்னது ஒரு பம்பிங் போது ஒரு அட்ரினலைன் அடிக்ஷன் மாதிரி கிரிக்கெட்ல அந்த ரஷ் மாதிரி கிரிக்கெட்ல ஒன்று இருக்கு. இந்த மிடில் ஆஃப் த பேட்ல பட்டு பவுண்டரி போகும்போதோ இல்ல யார்கர் அடிச்சு ஸ்டெம்ப் தெரிக்கும், இதெல்லாம் வந்து டேக்ல கேட்கும் போது நடக்காது பிரதர். ப்ரோ ஹாஃப் சைட்ல போடுவாங்க, நீங்க அதை அப்படியே அங்க அப்படியே தட்டி விடுறாங்க, வராது. அதுக்கப்புறம் கேமரா தள்ளி வேற ஏதாவது எடுத்துட்டு இருப்பாங்க, நாங்கள் விளையாடிட்டு இருப்போம்ல. இப்போ அவர் அங்கேருந்து பாப்பாரு அப்படி தலைவச்சு இப்போ பண்ணுங்க எல்லாத்தையும். அவர் வெளியே சொல்ல மாட்டாரு, ஆனா எனக்கு தெரியும் அது எல்லாரும் நடக்காது. அதுவும் உங்க ஃபாண்ட்ல அந்த கிரிப்பை வச்சாங்க பாரு, அது சரி. இன்னைக்கெல்லாம் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியுது இது ரொம்ப சின்சியரான ஒரு ப்ராடக்ட், இது நிஜமாவே நமக்காக ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு டோட்டாலிட்டிலேயே ஒரு வேலை நடக்குது. போஸ்டர்ல இருந்தே அது ஒரு நல்ல மீட்டர். அது நிஜமாவே ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். உங்களோட க்ரோத் எல்லாருமே ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து திரும்ப உங்க டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டே இருங்க. இப்படியா? எப்படி வேணா வச்சுக்கலாம். தேங்க்யூ. சரணமைப்பா.